ஈரோடு சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெற்று வரும் தைப்பூச தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவிக்குமார் வழங்க கேட்கலாம். ரவிக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் தைப்பூச தேர் திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். புகழ்பெற்ற கந்தசஷ்டி அரங்கேற்றம் நடைபெற்ற சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தைப்பூச தேர் திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்லக்கு சேவை, மயில் வாகன காட்சி, பஞ்சமூர்த்தி வழிபாடு, வெள்ளிமயில் வாகன காட்சி, யானை வாகன காட்சி என நாள்தோறும் முருகனுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் பின்னர் வள்ளி தெய்வானை முத்துக்குமார சாமிக்கு திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற்றது. தைப்பூச விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதிகாலையில் வள்ளி தெய்வானைக்கு முத்துக்குமார சாமிக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. சென்னிமலை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க நேர்த்திக்கடன் செலுத்தி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த விழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களில் இருந்து கூட வந்து முருகனை வழிபட்டு செல்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரவிக்குமார்.